ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வர உள்ளது? 2027 முதல் இந்த வர்த்தக ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். செகண்ட் கொஸ்டின், சமீபத்தில் எகிப்தின் கெய்ரோவில் சர்வதேச பாரா பேட்மிண்டன் தொடர் நடந்தது. இதில் 3 தங்கங்களை வென்ற தமிழக வீராங்கனை யார்? துளசிமதி. தேர்ட் கொஸ்டின், ரூபாய் 417 கோடியில் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனையை அமைக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி 27 அன்று எங்கு அடிக்கல் நாட்டினார்? சென்னை கிண்டியில். ஃபோர்த் கொஸ்டின், தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில். நடைபெறும் நாள் பிப்ரவரி 2 மற்றும் 3. ஃபிஃப்த் கொஸ்டின், ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஷேக் ஜோவான் பின் ஹமாத் அல் தானி. இவர் கத்தார் நாட்டை சேர்ந்தவர். இவரின் பதவிக்காலம் 2028 வரை. இதற்கு முன் பதவியில் இருந்த இந்தியாவின் ரந்தீர் சிங் உடல்நல குறைவு காரணமாக பதவி விலகியதை தொடர்ந்து இவர் புதிதாக பதவியேற்றுள்ளார். செவன்த் கொஸ்டின், மகளிர் பிரீமியர் லீக்கில் சதமடித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? நாட் ஸ்கைவர் பிரண்ட். இவர் இங்கிலாந்து வீராங்கனை. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெறும் 2026 சீசன் 16 இந்த சாதனையை இவர் நிகழ்த்தியுள்ளார். இவர் மும்பை அணிக்காக விளையாடும் போது இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. உமன்ஸ் பிரீமியர் லீக் தொடரில் 1000 ரன்களை கடந்த முதல் வீராங்கனை என்ற சாதனையையும் இவர் படைத்துள்ளார். எய்த் கொஸ்டின், இந்தியா எரிசக்தி வார மாநாட்டின் 4வது பதிப்பு எங்கு நடைபெறுகிறது? தெற்கு கோவாவில் ஜனவரி 27, 28 மற்றும் 29 நடைபெறுகிறது. நைன்த் கொஸ்டின், 6 நாள் தேசிய கலாச்சார மற்றும் சுற்றுலா விழாவான பாரத் பர்வ் 2026 எங்கு நடைபெறுகிறது? டெல்லி செங்கோட்டையில். இது ஜனவரி 26 முதல் 31 வரை நடைபெறும். குடியரசு தின விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுலா அமைச்சகத்தால் இந்த விழா நடத்தப்படுகிறது. 10th கொஸ்டின், சமீபத்தில் மறைந்த தமிழறிஞர் தே. ஞானசுந்தரம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவராக இருந்துள்ளவர். 11th கொஸ்டின், 2024 ஆண்டுக்கான பொது சிவில் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள பொது சிவில் அவசர சட்டம் 2026 அமல்படுத்தியுள்ள அரசு எது? உத்தரகாண்ட் அரசு. இது இந்திய அரசியலமைப்பின் 213வது பிரிவின் கீழ் உத்தரகாண்ட் ஆளுநரால் பிரகடனப்படுத்தப்பட்டு உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. உத்தரகாண்டில் தற்போதைய முதல்வராக இருப்பவர் புஷ்கர் சிங் தாமி அவர்கள். 12th கொஸ்டின், லட்சக்கணக்கான ஆண்டு கால இயற்கை அரிப்பினால் உருவான அரிய வகை 3 காளான் பாறைகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளன? திருப்பத்தூர் மாவட்டம் கண்டிலி அருகே புதூர் கிராமத்தில். லாஸ்ட் கொஸ்டின், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்பட்ட வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? தஞ்சாவூரில்.